காவல்துறை கஸ்டடி கொலை வழக்கில் தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டும் மாவட்ட நீதிபதி. வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரும் 8ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷிடம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரை இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர், வீடியோ ஆதாரங்கள், உறவினர்கள், இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் 4வது நாளான இன்னைக்கு காவல் நிலையத்துக்கு சென்று அங்கு இவ்வழக்கில் புகார் ஆவணங்கள் எவ்வாறு தரப்பட்டது, அதை எப்படி பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிற விவரங்களை ஆய்வு செஞ்சு நேரில் ஆய்வு பண்ணியிருக்காரு. பின்னர் விசாரணை அலுவலகத்தில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், ஏடிஎஸ்பி சுகுமாரிடம் தற்போது ஆஜராகி வழக்கு குறித்த விளக்கம் அளித்து வர்றாங்க. தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த விசாரணை 4வது நாளாகவோ மிக விறுவிறுப்பாக நடைபெறது இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு நல்ல தீர்வு எட்டும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டிலேயும் அவருடைய விவரங்களை